ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சட்னி தான் பண்ண போகிறோம். அதோடு இல்லாமல் கருவேப்பிலையை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அழுத்தின ஆப்பில் நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே கப் அளவுக்கு ஒரு கப் தேங்காய், ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இந்த உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வறுத்து விட்டுருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா செவந்துருச்சு. இந்த டைமில் நான் இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்க செய்யுது. அதோடு இது இல்லாமல் கல்லீரலை வந்து பாதுகாக்குது. உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை வந்து இது கரைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் இது கூட இந்த பச்சை மிளகாவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செரிமான மண்டலத்துக்கு வந்து இது ரொம்ப நல்லது. இது முடி அடர்த்தி ஆகணும், முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த கருவேப்பிலை சட்னியை அடிக்கடி எடுத்துக்கிட்டே வந்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா டேப்லெட் எடுத்துப்பாங்க. அதுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னியை வீக்லி 2 தடவை நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் டேப்லெட்டும் எடுத்துக்க வேண்டாம், இன்ஜெக்ஷனும் எடுத்துக்கிட வேண்டாம், நார்மல் லெவலுக்கு வந்துடும் அந்த ஹீமோக்ளோபின் லெவல். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பெருங்காயத்தூளையும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். இது கூட இந்த தேங்காய், நெக்ஸ்ட்டு இது கூட சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பையும் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடுறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை திக்காக வேணும்னாலும் நீங்கள் இந்த சட்னியை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிடுவோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிடுவோம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். இதில் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் 6 போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா காரமாக நீங்கள் அரைச்சா தான் நல்லாயிருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் நான் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுறேன். வதக்கி விட்டு இந்த சட்னியோடு நம்ம இதை ஆட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இந்த கருவேப்பிலை சட்னியை வாரத்துக்கு 2 தடவை சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.